ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏன் மொட்டை போடுகிறோம், காது குத்துகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொட்டை போடுவது என்பது குழந்தைகளுடைய முடியினுடைய தரத்தை மேம்படுத்துகிறது, வைட்டமின் டி உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது மற்றும் தலையை குளிர்ச்சியாக வைத்திருக்க இவை உதவுகிறது. குழந்தைகளை சூரிய ஒளி படும்படி வைத்திருக்க காரணம் என்னவென்றால் அவர்களுடைய உடலானது வைட்டமின் டியை விரைவாக உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். இது குழந்தையினுடைய எலும்புகள் மற்றும் பற்களினுடைய வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு வைட்டமின் ஆகும். மொட்டையடிப்பது என்பது நரம்புகள் மற்றும் மூளையினுடைய சரியான வளர்ச்சியை தூண்ட உதவக்கூடியதாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதில் என்ன அறிவியல் உள்ளது என்கிறீர்களா? அதாவது குழந்தைகளானது 10 மாதத்தில் தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தாய் சாப்பிட்ட உணவானது அனைத்து பொருட்களும் அந்த குழந்தையினுடைய தலையில்தான் ஒட்டி இருக்கும். நாம் குழந்தைகளுக்கு 5 வயதிற்குள் நிறைமுடி மொட்டை அடிப்பதால் குழந்தையினுடைய தலையில் உள்ள அனைத்து கசடுகளும் வெளியே வந்துவிடும். குழந்தைகளுக்கு முடியும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். இவ்வாறு குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதால் குழந்தையினுடைய இரத்த நாளங்கள், நரம்புகள் ஆகியவை தூண்டப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் குழந்தையினுடைய மண்டை ஓட்டு தோலில் உள்ள தொற்றுகளானது பூஞ்சைகள் பாதிப்புகளிலிருந்து அவை மொட்டையடிப்பதன் மூலம் நீங்குகின்றது. இதனால் முடி வளர்ச்சி குழந்தைகளுக்கு அதிகரிக்கிறது. காது குத்துவதன் பயன்பாடுகள் என்னவென்றால், நம்முடைய காதுகள் ஓம் வடிவத்தை பெற்றிருக்கும். ஓம் வடிவம் எப்போதுமே பூர்த்தி அடைய காரணம் என்னவென்றால் அதனுடைய மையப்புள்ளி தான். அதாவது நாம் கோலம் போட புள்ளி எவ்வளவு அவசியமோ அதுபோலத்தான் காதில் வைக்கக்கூடிய புள்ளியானது மிகவும் அவசியம் என்று கூறப்படுகிறது. ஓம்காரத்தின் வெளிப்பாடான காதில் ஆணவம் வெளிப்படும் என்பதால் அதனை குறைக்க இங்கு காது குத்துகிறார்கள். இந்த காதில் ஓட்டை போடுவது என்பதனை கர்ணபூஷண விழா என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். இவ்வோட்டை போடும்போது நரம்பு மண்டலம் சீராகி ஞாபக சக்தி அதிகரிக்கும். காதில் கடுக்கன் போடுவது மிகவும் நல்லது. நம் முன்னோர்கள் சொல்வது நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் அதனுடைய அறிவியல் ரீதியான செயல்களை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு இனிக்கும். எனவேதான் நம் ஒவ்வொரு வீட்டிலும் நம் முன்னோர்கள் படிக்காவிட்டாலும் அவர்களும் மேதைகள்தான், படிக்காத மேதைகள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.